இந்த மார்கழி மாத குளிர் இப்போது டிசம்பர் மந்த் குளிர் வந்துட்டு ரொம்ப சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம ரோஜா செடியெல்லாம் ஒரு வாட்டமாக இருக்கோங்க. ஸோ அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனஸாக இருக்கும் லீஃப்லேருந்து, அப்புறம் அந்த மண்ணுலேருந்து எல்லாமே ஈரக்காற்று இல்லாமல் ஒரு வறண்ட காற்றாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மண்ணை எப்போவுமே போல் நல்லா கொத்தி விட்டுருங்க. கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணி கொடுங்க. நீங்கள் எப்போவுமே டெய்லி தண்ணி கொடுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் டெய்லி நம்ம ரெகுலர் ரொட்டீனாக தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மண் வந்து காஞ்சிருக்கும், அதனால வந்துட்டு டெய்லி தண்ணி கொடுக்கணும். எப்படி தண்ணி கொடுக்கணும்னா 1லேருந்து 1.5 மக்கு நல்ல ட்ரைனேஜ் ஹோல் வழியாக செடிக்கு போகிற தண்ணி போயிட்டு மீதி தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே வரணும். இந்த குளிர்காலத்தில் ரோஜா செடி எப்படி பராமரிக்கணும்ன்ட்டு ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்து